சமையல். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பேசிக்காக எல்லாருக்கும் ஊறுகாய்னாலே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மிளகாய் ஊறுகாய்னா கேட்கா வேணும், எல்லா நாக்குலையும் அப்படியே எச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த புளி மிளகாய் தாங்க. அது என்ன புளி மிளகாய் தானே கேட்குறீங்க, மிளகாய் ஊறுவா தான் நான் புளி மிளகான்னு சொல்கிறேன். ஸோ எதுக்கு நான் புளி மிளகாய் சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டிஷ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கப்போ ஃபேவரட் டிஷ் புளி மிளகாய். எப்படி செஞ்சாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புளி மிளகாய் செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் குண்டு மிளகாங்க. இந்த மாதிரி குண்டு மிளகாய் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். இந்த மிளகாயில் இந்த மாதிரி ஓட்டையா ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அழுகி இருந்தாலும் நீங்க அதை எடுத்துடணும். மிளகா பழுக்க ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்ம மிளகாவை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். மிளகா மேல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவை இந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கல்வடி கட்டில நம்மளோட மிளகாவை இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்காக ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டோம். ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கண்வடி காட்டியில் உள்ள வாட்டர் எல்லாம் கீழே நம்ம ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம், அந்த பாத்திரத்துல அப்படியே வடிஞ்சு விழுந்துடும். ஸோ அப்படியே இருக்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, மிளகாவோட காம்பை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மிளகாவோட காம்பையும் வெட்டிக்கணும். ஸோ அப்புறம் எல்லா மிளகாவிலையும் காம்பு கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா, இது நல்லா காய விடுங்க. மிளகாவில் ஒரு சொட்டு ஈரக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மிளகாய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரியே நீங்க ஒரு சொட்டு ஈரம் இல்லாம நல்லா உலர்ந்து காய விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் சென்டர்ல கீத்திக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மிளகாவையும் கட் பண்ண போறோம். நம்ம எல்லா மிளகாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டோம். 100 மிளகாய்க்கு வந்து நீங்க சின்ன லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துக்கணும். நாங்க போட்டது 500 கிராம். ஸோ நாங்க 5 சின்ன லெமன் சைஸ் புளி அளவு எடுத்திருக்கோம். புளியில கொஞ்சமா வாட்டர் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற புளி வந்து நல்லா திக்கா கரைச்சிக்கணும். உங்களுக்கு புளி வந்து உடனே கரையாது, கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த தண்ணியில ஊற வச்சிட்டீங்கன்னா ஈஸியா கிடைக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட புளி வந்து வாட்டர்ல நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம புளியை கலைக்க போறோம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் புளிய. ஸோ நம்ம 2 தடவை வடிகட்டி இவ்வளவு புளி வாட்டர் நம்மளுக்கு கரைச்சிருக்கு. இன்னும் ஒரு தடவை வடிகட்டினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 தடவை கரைச்சிட்டோம். இவ்வளவு நேரம் நம்ம இன்கிரீடியன்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம மெயின் பார்ட்டுக்கே வரோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பேனை நல்லா சூடு பண்ணிட்டோம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயத்தை வந்து நீங்க நல்லா ட்ரையா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த வெந்தயத்தோட மெயின் ஃபங்க்ஷன். நம்ம நல்லா ட்ரையா வறுத்துட்டோம். இப்போ ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த வெந்தயத்தை நீங்க ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆற விட்டுருங்க. இது ஆறதுக்குள்ள நம்ம இன்னொரு வேலையை செஞ்சுட்டு வந்துடலாம். நம்ம பேன் ஆல்ரெடி சூட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம நல்லெண்ணெய் இப்போ ஆட் பண்ணிருக்கோம். எவ்வளோன்னா, நாம இப்போ 200 கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருந்தா மிளகாவையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூள் எதுக்காக நம்ம ஆட் பண்ணிருக்கோம்னா, அது வந்து ஊறுகாய் கெட்டு போகாம ப்ரிவென்ட் பண்ணுது. மஞ்சள் பொடி மறந்துடாதீங்க, அதனால கண்டிப்பா ஆட் பண்ணிருங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கமகமன் வீடே கமக்கும், அதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். இது அப்படியே நீங்க ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை இதுல ஊத்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி உப்போடு சேர்ந்து நம்மளோட பச்சை மிளகாய் வந்து நல்லா வேகட்டும். நம்ம ஆட் பண்ணிருக்க நல்லெண்ணெய் புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா இறுகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஸ்டார்டிங் தான் அதை கொதிக்கிறது. கொதிச்சுட்டே இருக்கும்போது நல்லா இறுகி வரணும். இறுகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்க கொதிக்க விடுங்க.
அது என்ன பிரிஞ்சு வரதுக்குள்ள நம்ம ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆற வச்சிருந்தோம்ல வெந்தயம், அதை பொடிச்சிக்கலாம். குட்டி உரல்ல வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்ப நல்லா நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்படி கொதிச்சிட்டு இருக்க ஸ்டேஜ்ல நீங்க உப்பு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அப்பளம் எவ்வளவு தண்ணியா இருந்தது, இப்போ கொஞ்சம் இறுகி இருக்கு பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல ஒரு துண்டு மண்டவளத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணிருக்க மண்டவளத்தோட சேர்ந்து அப்படியே நம்மளோட குடிமிளகா ஒரு 1 மினிட் இருக்கட்டும். 1 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மண்டவளம் மாதிரியே வெந்தயம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். இந்த வெந்தயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க புளிமிளகா மனம் அப்படியே வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி மணக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக புளிமிளகா அப்படின்னு சொன்னேங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் 1 மினிட் ஆயிடுச்சு வெந்தயம் ஆட் பண்ணி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து இந்த கடாயில உள்ள சூட்லயே அப்படியே எரிகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கூட கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா கெட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் எண்ணெய் பறிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இதை அப்படியே நீங்கள் வச்சிருக்க கூடாது. என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டை கண்டெய்னரில் நீங்கள் இதை மாற்றிக்கணும். இந்த புளிமிளகா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜே இல்லாமல் 1 மாதம் வரைக்கும் வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்காம 1 மாதம் வரைக்கும் வெளியே வச்சு கெட்டு போகலை அப்படிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒன்று தாங்க. ஸோ நீங்கள் 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நான் சொல்றது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி டெய்லி கீழேருந்து மேலேருந்து கீழே இப்படி நீங்கள் கலர் விட்டீங்கன்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி எதுவும் படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சாப்பிடும்போது மட்டும் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா தண்ணி எதுவும் படாமல் பாதுகாக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் புளிமிளகாவை ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜ் இல்லாமல். ஸோ இந்த புளிமிளகாவை ஆல் இன் ஆல் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லா விதமான உணவுக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன உணவுகளுக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம்னா இட்லி, தோசை, தயிர் சாதம், கஞ்சி எக்ஸெட்ராங்க. இனி எவ்வளோ நாளும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். எது கொண்டாலும் இது பக்கவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புளிமிளகாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எது கூட வச்சு சாப்பிட்டீங்க, எதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதிலுக்கு வெள்ளைக்கான மறக்காதீங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.